அண்மை செய்தி. புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வரும் 4ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். புதுச்சேரி காவல்துறையின் அனுமதியை அடுத்து திறந்த வாகனத்தில் விஜய் பரப்புரையில் ஈடுபடுகிறார் என்ற அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ். வரும் 4ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். கண்டிப்பாக கணேஷ், அதாவது புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் தாவேகா போட்டியிடும் 28 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் 2 தொகுதிகளும் உள்ள வேட்பாளரை ஆதரித்து தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் ஏப்ரல் 5ஆம் தேதி முதலில் வருவதாகவும் அன்றைய தினம் 23 இடங்களில், அதாவது புதுச்சேரியில் 23 இடங்களில் அவர் ரோடு ஷோ நடத்தி பரப்புரை மேற்கொள்ள அக்கட்சியினர் சார்பில் புதுச்சேரி மாநில டிஜிபியிடம் கடிதம் அளிக்கப்பட்டது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் 23 இடங்களில் அனுமதி அளிக்க காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். மேலும் காவல்துறையின் 4 இடங்களை குறிப்பிட்டு அந்த 4 இடங்களில் மட்டுமே விஜய் பரப்புரைக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் ரோட் ஷோவுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் புதுச்சேரியில் உள்ள கட்சியினர் தவிக தலைவர் விஜயுடன் ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் ஆலோசனை நடத்தினர். இதன் பிறகு தற்போது ஏப்ரல் 4ஆம் தேதி தவிக தலைவரும் நடிகருமான விஜய் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் காவல்துறை அனுமதி அளித்துள்ள அந்த 4 இடங்களில் மட்டும் அவர் பிரச்சாரம் நேரடியாக பிரச்சாரத்தில் அந்த திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ரோடு ஷோக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ரோடு ஷோவும் நடத்தப்படாது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி 23 தொகுதிகள் உள்ள நிலையில் அந்த புதுச்சேரி மட்டும் 23 தொகுதிகள் உள்ள நிலையில் அந்த 23 தொகுதிகளை மையப்படுத்தியே அவர்கள் அந்த 23 இடங்களை அனுமதி கோருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் வருகை காரணமாக 23 இடங்களில் அனுமதி அளிக்க காவல்துறை அனுமதி மறுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது 4 இடங்களில் மட்டுமே விஜய் பரப்புரைக்கு அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தன்ராஜ்.